ஹே காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 7வது நாள். நான் மாலை போட்டு இருமுடி செலுத்த வேண்டிய நாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கவே இல்லை, கொஞ்சம் கூட தூங்கலை. தூங்கிட்டால் லேட்டாக போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கவே இல்லை. 1 ஹவருக்கு ஒன்ஸ் டைம் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா 6 o'clockலாம் அங்கே வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 7:30 வந்து ராவு காலம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்களை வந்து 6 o'clockலாம் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா 7:30க்கு மேலே வண்டி எடுக்க மாட்டோம், அப்புறம் லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக. நானும் அதனால் தூங்கவே இல்லை. எங்கே தூங்கிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டே இருந்தேன். தூங்க ட்ரை பண்ணேன், ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல. நான் அலாரம் வச்சுலாம் ஏஞ்சிக்க மாட்டேன், அதனால் எனக்கு அலாரம் வச்சு ஏஞ்சிக்கிற பழக்கமும் கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக போகணுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் 2 o'clockே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திச்சி குளிச்சுட்டு ஒரு 3 o'clockே நான் என் பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்பவே சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். கோலப்பொடியெலாம் காய ஆரம்பிச்சிச்சு. நான் அது இல்லாமல் வேறு ஒரு கோலப்பொடி வேறு வாங்கியிருந்தேன், கலர் பவுடர். அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து மணலில் இருக்க கோல பவுடர் வேறு, அதுக்கப்புறம் கோல மாவில் வரும்ல, அது வெள்ளை கோல மாவு, அதில் இருக்க பவுடர் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அது கலர் கோல மாவில் வர அந்த வெள்ளை கோல மாவு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை ஒரு வீடியோவாகவே போடுறேன். நான் வாங்கினது பார்க்கவே ரொம்ப ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருந்தது. அந்த கலர்ஸ்லாம் அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. நான் உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டிஃப்ரென்சேஷன். அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். 48 நாள் நான் தைப்பூசம் விரதமும் இருக்கிறதுனால இந்த பூஜை எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் ஒரு 3:30க்கே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் 5 o'clockக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நான் 6 o'clockக்குள்ளே கிளம்ப முடியும். அதனால் நான் சீக்கிரமாகவே பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வெற்றிலையோட காம்பை நான் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினேன். முதல்ல திரி போடக்கூடாதுன்னு எனக்கு கோயிலில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. திரி முதல்ல போடாமல் எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போடணுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எண்ணெயை முதல்ல ஊற்றிட்டேன். நெய் தீபத்துக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தீபத்துக்கும் நான் முதல்ல நெய் ஊற்றிட்டேன். அது சபரிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நெய்ன்றது. அதோட பாருங்கள், அதை கட்டியே போகாது, மேலே திரிஞ்சும் வராது. அது அப்படியே அந்த மணலாக அப்படியே இருக்கும். எப்பவும் போல் அதில் பச்சை கற்பூரமும் நான் போட்டுட்டேன். பச்சை கற்பூரம் போட்டால் அதோட வாசனையும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நெய்யும் பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி பாருங்கள், வீடே ரொம்ப சாம்பிராணி கொடுத்த மாதிரி இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லா விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபம், அதுக்கப்புறம் நெய் தீபம், காமாட்சி மண் விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு, இது எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப டைம் இல்லைன்றதுக்காக நான் இன்றைக்கி கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் படித்தேன் முருகருக்கு. அதுக்கப்புறம் சக்தியோட பாடல்கள் மட்டும் பாராயணம் பண்ணேன். எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நைட்லாம் தூங்காமல் இருந்தது, சீக்கிரமாக எழுந்திரிச்சது எல்லாம். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். விளக்குலாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்திருந்தேன். ஏன்னா நான் 3:30க்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நேற்றே நான் எல்லாத்தையும் இது பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் முருகருக்கு பூ அலங்காரமும் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாமந்தியும் ரோஜா பூவும் சேர்த்து தான் வச்சுருந்தேன் நான். எங்கள் ரோசா பூ எப்போவுமே கிடைக்கும், அதனால் அதை நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சாமந்தியும் யூஸ் பண்ணுவேன். நெய் தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி நான் சாம்பிராணி ஃபுல்லாக போடலை, கொட்டாங்கச்சி வச்சு வெறும் அந்த கப் சாம்பிராணி மட்டும் தான் இருந்தது. அதனால் அதுவே நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் பச்சை அரிசியும் துவரம்பருப்பும் வச்சுருந்தேன். இது பச்சை அரிசி துவரம்பருப்பும் இன்றைக்கி நான் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். நான் இந்த குவான்டிட்டி கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் குத்து விளக்கு ஏற்றினேன். எல்லாம் முடிஞ்சதும் தீப ஆராதனையோட இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சிட்டேன். நான் இன்றைக்கி இருமுடி செல்றதுக்காக கோயிலுக்கு போகிறேன். என் கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாரோடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறணுன்றதுக்கு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா? இன்றைக்கி கோயிலுக்குள்ளே பஜனை நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் நான் சீக்கிரமாகவே போயிட்டேன்றதுனால கோயிலை முதல்ல சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் விளக்கே போட்டேன். ஏன்னா எனக்கு டைம் ரொம்பவே இதுவாகிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்ததுனால. அதுக்கப்புறம் விளக்கு எரிதான்னு வந்து பார்த்தேன், எரிஞ்சிட்டு தான் இருந்தது. சீக்கிரமாகவே நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு அந்த விளக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிரசாதமாக பூவும் குங்குமம் தான் கொடுத்துருந்தாங்க. ஓம் சக்திக்கு போகிறதுனால இதை கொடுத்தாங்களோ அப்படி யோசிச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நான் இருமுடி செலுத்த போகிறேன். உங்களுடைய வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறணும். எல்லா சௌபாக்கியங்களும் நீங்கள் பெறணும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருமே நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.